கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைய வசனம் 139 சங்கீதம் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். 139 சங்கீதம் 14 நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். இங்க ரொம்ப அழகா பக்தன் சொல்றாரு. அவர் உருவாக்கப்பட்ட விதத்தை பற்றி பேசுகிறாரு. அவர் எப்படி உருவாக்கப்பட்டாரான்னா பிரமிக்கத்தக்க அதிசயமாக உருவாக்கப்பட்டாராம். ஆமேன். இப்போ கூட உங்களை நினைத்து நீங்கள் கலங்கி போகிறீங்கள, நான் அழகாக இல்லை, நான் கருப்பாக இருக்கேன், நான் குண்டாக இருக்கேன், நான் வெள்ளையாக இல்லையே, என் ஐப்ரோ இப்படி இருக்கேன், என் கண் இப்படி இருக்கேன், நான் ஹைட்டாக இல்லையே அப்படின்னு உங்களை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க. நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இல்லை நான் இப்படி இருந்தால் நல்லா இருந்திருக்கோம், இல்லை நான் நல்லா இல்லை, நான் நல்லா இருக்கேனா, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு ஒரு கேள்வியோடு இருக்கிறீங்க. இன்னைக்கு ஏசப்பா உங்ககிட்ட சொல்கிறாரு, நீ எப்படி உருவாக்கப்பட்டேன்னு இந்த வசனத்தை பாரு. பிரமிக்கத்தக்க, நீ அவ்வளோ அற்புதமாக உருவாக்கப்பட்ட. உன் தாயின் வயிற்றிலே நான் உன்னை உருவாக்கும் போதே அவ்வளோ அழகாக உருவாக்கினேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆமேன். அதை நினைத்து இந்த பக்தன் துதிக்கிறாராம். அவர் உருவாக்கப்பட்ட விதத்தை நினைத்து துதிக்கிறாரா. ஆமேன். இப்போ நீங்களும் உங்களை உருவாக்கப்பட்ட விதத்தை நினைத்து துதிங்க. உங்களை ஏசப்பா எவ்வளோ அழகாக உருவாக்கியிருக்காரு. கண்ணாடி முன்னாடி நின்று பாருங்க. உங்களை மாதிரி இந்த உலகத்தில் இன்னொருத்தவங்க இல்லவே இல்லை. ஆமாம் தானே? ஏசப்பா உங்களை எவ்வளோ அழகாக படைச்சிருக்காருன்னு பாருங்கள். பைபிளில் வசனம் சொல்லுது, நீங்கள் அவரோட சாயலில் உருவாக்கப்பட்டீங்களா. அப்போ உங்களை மாதிரியே கண் அவருக்கும் இருக்கும், உங்களை மாதிரியே ஐப்ரோ அவருக்கும் இருக்கும், உங்களை மாதிரி ஹைட் அவருக்கும் இருக்கும். அதை நினைத்து கலங்காதீங்க. உங்களை உருவாக்கப்பட்ட விதத்தை நினைத்து கர்த்தரை துதிங்க. உங்களுடைய அவயவங்களுக்காக, கண்ணுக்காக, காதுக்காக கர்த்தரை துதிங்க. நிச்சயமாக அவர் உங்களை இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பார். ஆமேன்.